தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பதவியேற்பதாக வந்துவிட்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வப்பள்ளி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மூன்றாவது இந்திய குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மகிழ்ச்சி தினமாக இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். இதற்கு காரணமாக இருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் மற்றும் நட்டாஜி அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை நம்ம மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிங்களா? கூட்டணி விவகாரம் தொடர்பான ஒரு பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் வேற வந்து பார்த்துருக்கிறாரு. அதுக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த பதவியேற்பு விழாவில் நாங்கள் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பை சேர்ந்தது யதார்த்தமாக எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திப்பை செய்து வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு உள்ளது எல்லாருடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அதை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். அதே நேரத்தில் என்னை பொறுத்தமட்டு அதிமுக திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடி தினகரன் அவர்கள் எல்லோருமே புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் திமுகவுடைய எதிரிலே செயல்பட்டவர்கள். திமுக வரக்கூடாது என்பதை உணர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும். எதிரில் உள்ள எல்லோரும் ஒன்றாக சென்று தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக.